ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம். இது எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், ஸ்டீம்டு ரைஸு, வெரைட்டி ரைஸ் கூட எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம முட்டை கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் அடுப்பில். கடாய் காயட்டும். கடாய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். காஞ்சிடுச்சு. 3 ஏலக்காய், பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன், அதை போடலாம். 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நான் உங்களுக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் குயிக்காகவும் சாஃப்டாகவும் வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைப்பு அரைக்கிறதுக்கு நம்ம 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்கும். அது நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த அரைப்பு இப்போ ரெடியாக இங்கே இருக்கட்டும். முதல்ல வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட அரைப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். அரைப்பு நான் சொன்னேன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவை இருந்ததுன்னா ஒரு 2-3 இனுக்கு புதினா, எல்லாம் மிக்சியில் அரைச்சி இதோட சேர்த்துருக்கோம். இந்த அரைப்பு எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சதுனால பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனை போகணும் எல்லாம் சேர்ந்து. பச்சை வாசனை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் திரும்ப நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கட்டும். இதுக்குள்ளே நான் ஒரு 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கும். நம்மளோட மசாலா நல்லா எண்ணெயை விட்டு நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து ஒரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி வேணும்னா நமக்கு, அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டுக்கிறேன். சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போது பாருங்கள், எப்படி எண்ணெய் விட்டு நல்ல எண்ணெய் அந்த மசாலா முட்டை இதுலேருந்தெல்லாம் பிரிஞ்சு நல்ல தடன்னு கொதிச்சு சூப்பராக ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன டிப்ஸும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு அந்த கிரேவியோட டேஸ்ட் கிடைக்கணுன்னா 1 டீஸ்பூன் சுகர், அது நம்ம மூடி வச்சோம் இல்லையா, அதுக்கு முன்னால் 1 டீஸ்பூன் சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அப்போது நமக்கு இப்போ ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் கிடைக்கும். அப்போது நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம். சாப்பிடும்போது பரிமாறலாம். இப்போ நம்மளோட எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுட பூரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். எக்கு கிரேவி, அதாவது முட்டை கிரேவி மாதிரி இருக்கேன்.
இது நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ஈவன் ஸ்டீம்டு ரைஸில் கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye, take care.